அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். காலையில் 5 மணிக்கே வந்து வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நாளைக்கு பட்னியாக இருக்கு சொன்னா என்ன பண்ணுறீங்க? ஏன் பட்னியாக இருக்க முடியாதா? பட்னியாக இருக்க முடியாதான்றேன். ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சா நீ? பாருங்க, எவ்வளோ வேலை எப்படி இருந்தாலும் புள்ளியார் மட்டும் வாங்கிட்டு வந்துட்ட போதுமா? அதுக்கு ஒரு நாளைக்கு பட்னியா இருந்து சாமி கும்பிட்றதுக்கு முடியல, ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து சாப்பிட்றீங்க. இதெல்லாம் நல்லதுக்கா? நான் சாப்பிட மாட்டேன். அம்மா ஒரு பொழுது அம்மா இங்க பாருங்க, எங்க வீட்டு பிள்ளையார் வந்தாச்சு. உங்க வீட்டு பிள்ளையாரு வந்தாச்சு. இவங்க பட்னியா இருக்க முடியாம ஹோட்டல்ல சாப்பிட்டாச்சு. ஒரு நாளைக்கு சாப்பிடாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சோறு தான் முக்கியம் அப்படின்றாங்க. காலையில் டிஃபன் செய்யல, ஒரே முட்டை நம்ம சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னால் ஹோட்டலில் வாங்கிட்டு வந்து நிற்கிறாங்கப்பா. கோவமாக வருது. சரி, நம்ம போயிட்டு சீக்கிரமாக ரெடி பண்ணுவோம். ஆனால் இவங்க சாப்பிட்டு இவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, ஃபோன் பார்க்குறது தான் வேலை. சாப்பிட்டு முடிச்சாச்சு. வேற வேலை இல்ல. அதே போன் பாக்கிறதுக்கு உட்காந்தாச்சு, முடிஞ்சு போச்சு. இப்பதான் கையில எடுத்தேன். நான் என்ன சமைக்கிறேன், நீ வேணா வேலைக்கு போயிடு. நானும் ஃபுட்டு வேலை பார்த்துக்கிறேன். வீட்டில் நிம்மதியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். யாருக்கிட்டே சுட்டு வாங்க தேவை. ஃபஸ்ட்டு ஸ்வீட்லேருந்து ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டு முதல்ல பாயாசம் தான் செஞ்சேன். பருப்பு பாயாசம் செஞ்சேன். ஏன்னா வந்து பால் பாயாசம் செய்கிறது வந்து ரேர் தானே. நான் எப்போவுமே நிறைய குடிக்க மாட்டாங்க. பருப்பு பாயாசம்னா வந்து எங்கள் வீட்டில் காலி ஆகிடும். என்னம்மா முந்திரி பண்ணிருக்கீங்களா? பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. பருப்பு பாயாசம் காட்டுங்க. அந்த செம்மையா இருக்குல்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டல் பார்த்திங்கன்னா நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன். வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, வேர்க்கடலை, இது மூணுத்தையும் சேர்த்து நான் ஊற வச்சுட்டு வேக வச்சு தாளிச்சிட்டேன். கடுகு போட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் கொஞ்சமாக செய்யலாம்னு சொல்லிட்டு குக்கர்லேயே வந்து பருப்பும் அரிசியும் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெல்லம் வந்து காசி அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி செஞ்சோம்னா நம்மளுக்கு ஈஸியாக சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமாட்டுக்கு முந்திரி பருப்பு தாளித்து கொட்டிடலாம். ரசமும் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார் செய்யலாம்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம்லாம் கடகடன் உரித்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இவா நான் இப்போ தான் சாப்பிட்றிய நீ? அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அவங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ நீ ஆரம்பிச்சிருக்கியா? எங்கே போயிருந்த காலையில்? ஏன் இன்னைக்கு வச்சாங்க? சாட்டர்டே ஏன் லீவ் விட்டாங்க? மழை பெஞ்சதுனால லீவ் விட்டாங்க. அதுக்காக இன்னைக்கு குழந்த சாரு போயிட்டு வந்தாச்சு. கிரிக்கெட் கிளாஸ் போயிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுருக்காரு. சாப்பிடுங்க. ஒரு நாளைக்கு வீட்டில் செய்யல, வேண்டாம் மத்தியானமாக சாப்பிடுங்கன்னு சொன்னால் எனக்கு வடை வேற வேணும்னு சொல்லிட்டு வடை வேற வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுருக்கேன். வீட்டில் இன்னைக்கு வடை தானே செய்ய போகிறேன். வடை செய்ய போகிறேன்டா, தெரியாதா உனக்கு? வடை வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு வரேன் இன்னைக்கு. இன்னைக்கு என்ன சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஒன்றும் முடியல. வா என் கூட வந்து ஹெல்ப் பண்ணி கிச்சன்ல. வரியா ஹெல்ப் பண்ணுறியா? சரி, அமக்கலம் பண்ணாம விளையாடுங்க, ஓகேவா? பொரியல் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சு பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வச்சு வெங்காயம், தக்காளி, பூண்டு,
எல்லாம் நசுக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உப்பு மிளகாத்தூள் கரம் மசாலா போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேங்க. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் கொழுக்கட்டை செய்யலான்னு சொல்லிட்டு இது பண்ணேன். நான் ரெடிமேட் மாவு கொழுக்கட்டை மாவு தான் வாங்கிட்டு வந்து கொழுக்கட்டை செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சேன். நல்லா தாங்க வந்தது. நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தட்டுறதுக்கு கையிலே வந்து சில பேர் தட்டி அந்த அச்சு இருக்குது பார்த்திங்களா அதில் செய்வாங்க. பட் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி செய்ய தெரியாது. எங்கள் அம்மாவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துணியில் வச்சு இப்படி மடக்கி ஃபோல்ட் பண்ணி சொல்லி தான் தந்திருக்காங்க. அந்த மாதிரி தான் எனக்கு செய்ய தெரியும். அதே மாதிரி தான் நான் எப்போவுமே நான் செய்வேன். எனக்கு மோல்டுலலாம் வந்து செய்யவே தெரியாது. ஒரு வழியாக வந்து எல்லா கொழுக்கட்டையுமே செஞ்சு முடிச்சிட்டேன். அழகாக வந்ததும் சரி முதல்ல கொழுக்கட்டையும் எல்லாமே வேக வச்சு எடுத்துடலாம் சொல்லிட்டு ஒவ்வொரு இடம் ஒரு 10 கொழுக்கட்டையாக தான் நான் வேக வச்சு எடுத்தேன். இது செய்யறதுக்கே வந்து எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எல்லாம் செஞ்சுட்டு படையல் போட்டாச்சு. படையலுக்கு பார்த்திங்கன்னா சுண்டல், சக்கரை பொங்கல், வடை, கொழுக்கட்டை, எள்ளுருண்டம், லட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு பாயாசம், பொரி எல்லாமே வந்து விநாயகர் பிடிச்ச எல்லாமே வந்து நான் படைச்சி எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் படைச்சல் போட்டேங்க. அதுக்கப்புறம் பழங்கள்லாம் வச்சுட்டு இந்த விநாயகர் சதுர்த்தி பார்த்திங்கன்னா நல்லபடியாக எங்களுக்கு சாமி கும்பிட்றதுக்கு நல்லபடியாக அமைஞ்சது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பூஜை பண்ணேங்க. பிள்ளையார் வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா நான் அலங்காரம் பண்ணேன். இது மணியெல்லாம் போட்டு நம்ம அலங்காரம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் இந்த டைம் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி அலங்காரம் பண்ணேன். பிள்ளையார் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அந்த அலங்காரம் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக தெரிஞ்சார் பிள்ளையார். அதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா திருப்தியாக உட்காந்து நான் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து ஆதாபதியாக அடித்து பிடிச்சி எல்லாம் பூஜை பண்ண பிடிக்காது. உட்காந்து பொறுமையாக பூஜை பண்ண தான் பிடிக்கும். அந்த மாதிரி எல்லோரும் உட்காந்து பொறுமையாக கொஞ்ச நேரம் ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா வந்து வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம விநாயகர் சதுர்த்தி கும்பிட்றது அதை வந்து பார்த்திங்கன்னா உட்காந்து பொறுமையாக சாமிக்கிட்ட நம்மளுடைய வேண்டுதல்லாம் வச்சு கும்பிடணுன்னு தான் நான் நினைப்பேன். இப்படி தான் நாங்களும் பூஜை பண்ணோம். எங்க வீட்டுக்கு வந்துருக்கப்பா. நான் பண்றேன். இல்லையாப்பா இந்த குரங்கு படிக்கணும், ஆழ்ந்த வாழெல்லாம் படிக்கணும். இல்லாமல் இருக்கணும். பூஜை பண்ணிவிட்டு எல்லோரும் தோப்பு காரணம் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி சந்தோஷமாக முடிஞ்சுதுங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.